ஆரம்பிக்கலாம் ஆண்டி. ஓகேம்மா. எல்லாருக்கும் சமயக் தர்ஷன்பா. நம்ம வந்து திவ்ய துனி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது எத்தனை பாஷையில் இருக்கு, எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 700 சின்ன மொழி, பிராந்திய மொழி, 18 மகாபாஷா. ஸோ அத்தனை மொழியில அது வந்து உங்களுக்கு வந்து மாற்றம் செய்யப்பட்டு, மொழி மாற்றம் செய்யப்பட்டு அவங்கவுங்க யார் யார் என்னென்னதோ அவங்கவுங்களுக்கு அந்தந்த மொழியில கேட்க முடியும் அப்படிங்கிறதான். இன்னொரு விசேஷம் என்னன்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தேவதுந்துபிலாம் பார்த்தோம். ஸோ சமோசரணத்துல தேவதுந்துபி ஒலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்லாம். அதே மாதிரி குழந்தைங்கலாம் கூட அங்க சப்தம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து பண்ணாம இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ அதுதான் அதனுடைய விசேஷமா இருக்கு. ஸோ அது இல்லாம உங்களுக்கு வந்து பிராந்திய மொழி அப்படின்னா கூட சின்ன சின்ன மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன இதுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கறதுதான். அதனால வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் கேட்கும்போது வந்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படிங்கிறது. இந்த பிராந்திய மொழி பார்த்தோம்னா நமக்கு வந்து வட்டார வழக்கெல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன மொழியெல்லாம் கூட அங்க வந்து இருக்கும். அவங்கவுங்க பாஷைக்கு அது வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதான். அதனால யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய என்ன சொல்றது, பிராகிருத மொழின்னா பிராகிருதம் தனி மொழி இல்லை, அவங்கவுங்களுடைய இயற்கையானது அவங்கவுங்களுடைய இதுவா இருக்கு, நேச்சுரலா இருக்கு, என்ன பாஷையோ அந்த பாஷையில அவங்களுக்கு கேட்கும் அப்படிங்கிறதான். அதே மாதிரி இருந்து ஊர்ல கூட பேர்லாம் கூட மீரட் கூட அவர் வந்து காரணம் சொன்னாரு. அந்த ஊர்ல தான் இது வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மீரட்டுங்கிற சப்தம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஊர் பேர் வந்து முதல்ல வந்து இருந்தது வந்து பாத்தீங்கன்னா மயராஷ்டிரா. ஸோ மயன் வந்து யாருடைய பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ராவனுடைய மண்டோதரியோட அப்பா பேரு. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜா தான் அங்க ஆண்டு இருந்தாரு. அதனால அவருடைய ராஜ்யம் மயராஷ்டிர அப்படின்னு இருந்தது அப்படிங்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா அப்புறம் வந்து இந்த ராஷ்டிரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மொழியில வரும்போது ரெட் அப்படிங்கிற சப்தமா அது வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து ரெட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, வந்து மீ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மீரட் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்துருச்சு அப்படிங்கிறதான். ஸோ அந்த மாதிரி பேர் ஊர்ல சப்தம்னா கூட பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ ஒரு காலகட்டத்தில் மாறும்போது பரிணமிச்சுட்டே போகுது, சப்தம் மாறுது, அந்த பேர்கள் மாறுது, அதெல்லாமும் மாறிட்டே இருக்கு அப்படின்னு. ஸோ சமூக சங்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து சப்தங்கள் ஒவ்வொருத்தர் கேட்கும் போதும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சப்தம் மாறிட்டே இருக்கு அப்படிங்கிறதான். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தமாகதி அப்படிங்கிற பாஷை அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சார்வார்த்த மாகதி பாஷா அப்படிங்கிற மாதிரி வரும் அது உங்களுக்கு. அதனால வந்து ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அர்த்தமாக முழுசா சொன்னோம் சார்பார்த்தம். ஸோ சார்பங்கிறதுக்கு அர்த்தம் வந்து எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான். ஸோ அர்த்தமாகவதி அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவர்கள் மாகத என தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாதி தூரத்துக்கு அந்த இது வந்து பிரச்சாரம் பண்றாங்க. ஸோ பகவானுடைய திவ்ய துனி எவ்வளவு தூரம் தானா இவ்வளவு தூரம் கேட்க முடியுமோ அதுக்கு மேற்பட்டு இருக்கிற தூரத்துக்கு மேல இருக்கிறதுல அவங்க வந்து அதை வந்து பிரச்சாரம் பண்றாங்க, அவங்களுக்கு கேட்கும்படியா செய்யறாங்க. அதனாலதான் அது வந்து அர்த்த இதுவா இருக்கு அப்படி அர்த்தமாகதிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ அவங்க வந்து பண்ற வேலை என்ன, அவங்க ஒரு லவுட் ஸ்பீக்கர் மாதிரி எல்லாருக்கும்
போய் அடையணும், எல்லாருக்கும் கேட்கணும் அப்படிங்கிற வேலையை மட்டும்தான் அந்த தேவர்கள் வந்து செய்யறாங்க அப்படிங்கிறதுனால. இதுல வந்து அப்ப ஏன் தேவக்கிருதி, ஏன்னா திவ்ய துணிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பகவானுடைய அவருடைய சிறப்பு காரணமா, அவருடைய புண்ணிய கர்மம் காரணமா, அவருடைய தீர்த்தங்க பிரகிருதி உதயத்துல இருக்கிறதுனாலதான் ஏற்பட்டது அப்படின்னா கூட இங்க அந்த தேவர்களுடைய பங்கும் அங்க இருக்கு அப்படிங்கிற பொழுது அது வந்து தேவகிருத்த அதிசயமா சொல்லப்படுது அப்படிங்கிறதா. அதனால அந்த இது வந்து இதை பத்தி நம்ம வந்து நிறைய இதுல எல்லாம் ஸ்தோத்திரங்களையும் அதை பத்தி எல்லாம் பாக்குறோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி பகவானுடைய அந்த துவனியாகட்டும் இல்ல இதுவாகட்டும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு யார் கேட்டுட்டு இருக்காங்களோ அவங்கள ஒட்டி அவங்களுக்கு ஏத்த மாதிரி எதுவுமே மாற்றம் அடையிறது கிடையாது. ஒரே மாதிரிதான் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒரே ஃப்ளோ தான். அது இவங்களால அவருக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. அவர் வந்து இதனால வந்து அஃபெக்ட் ஆகுறதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் கேட்டாங்க இல்ல இவங்க இருக்காங்க, இவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அந்த பாவனையிலயோ இந்த துவனிலையோ எந்த மாற்றமும் அதுல வந்து ஏற்படுறதே கிடையாது. சிம்பிளி வெறும் அந்த தத்துவம் மட்டும்தான், அந்த ஃப்ளோ மட்டும்தான் அதுல இருக்கும் அப்படிங்கறதா. சோ அதுல வந்து உங்களுக்கான விடை வந்து உங்களுக்கு அதுல கிடைக்கும் அப்படிங்கிறதுதான். நீங்க என்ன கேட்க விருப்பப்படுறீங்களோ அது வந்து உங்களுக்கான விடை. அதை கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து கிடைக்கும். எப்படி நீங்க வந்து ஒவ்வொரு சமயம் வந்து நீங்க அதான் சொன்னாரு பிரவச்சனத்தெல்லாம் கேட்கணும்னு நினைக்கும் பொழுது அது வந்து உங்களால வந்து இது பண்ணு. சோ முன்னாடியும் பாத்தீங்கன்னு சொன்னா பகவான்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் மகாவீர் சுவாமி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா 12 வருஷம் மௌனத்துல இருக்காரு அவர். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தான் அப்பவும் பேசுறது இல்ல, இப்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த தபத்தோட சக்தியெல்லாம் உங்களுக்கு வந்து என்னவாகுது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சக்திகளா இந்த மாதிரி அதிசயமா உங்களுக்கு எல்லாம் வந்து வெளிப்படுது. தீர்த்தங்கர பிரகிருதி இந்த அந்த பாவனை காரணமா புண்ணிய பிரகிருதி காரணமா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஏற்படுது. ஏன்னா அவங்களுக்கு எந்த முன் பிறவிகள்ல எல்லாம் முன்னாடி பிறவில இந்த மாதிரி பாவனை வச்சிருக்காங்க. எல்லா உயிருக்கும் நான் எப்படி வந்து நன்மை செய்ய முடியுமா அந்த அதெல்லாம் அவங்க வந்து நினைக்கிறாங்க. அவங்க இவங்களுக்கு நான் நன்மை செய்யணும், இந்த உயிர்களை துக்கத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மற்ற உயிர்களை துன்பத்தை போக்குறதுக்கு எல்லாம் அவங்களுக்குள்ள அந்த பாவனை ஏற்படுது அவங்களுக்கு அப்படிங்கறதான். சோ அதனாலதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய இது கிடைக்குது அவங்களுக்கு. இவர் சொல்லும்படியா மத்தவங்களுக்கு இதம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்ல முடிஞ்சுதா, மத்தவங்களையும் வந்து அவங்களுக்கும் வந்து நன்மை கொடுத்து அவங்களுமே வந்து இந்த சம்சாரத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கான அந்த வழியை சொல்றது அதெல்லாம் வந்து அதனாலதான் இருக்கு. சோ சமவசனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அசங்கியாத உயிர்கள் அந்த தர்ம உபதேசத்தை கேட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்தை அடையக்கூடியதா நன்மைய அடையக்கூடியதா இருக்கு அப்படிங்கறதா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரை கேட்கிறவங்களுக்கும் எப்படி அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது கூட அவங்களுடைய புண்ணியம் காரணமா தீர்த்தங்களுடைய புண்ணிய காரணமா தான் அங்க கேட்டுட்டு இருக்கவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு டயர்ட்னஸோ எந்த விதமான ஒரு தாகமோ மற்ற விஷயங்கள் மேல புத்தி போறதோ எதுவுமே அங்க வந்து நடக்கிறதே இல்லை. யாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்களோ சபையில சமோசனத்துல திவ்ய தனி விழும்போது வெளிப்படும் பொழுது எல்லாரும் அது அமைதியா கேட்டு அவ்வளவு சாந்தியா கேட்க முடியும், அவங்களும் சாந்தியா இருக்க முடியும் அப்படிங்கிறத. சோ திவ்யதனி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாளையில வந்து 6 கடி. சோ வந்து அவ்வளவு நேரம் நேரம் வந்து அது வெளிப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கறதும். சோ ஒரு கடி அப்படிங்கிறது 24 நிமிஷம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப 6 கடின்னு சொன்னா 2 மணி நேரம் 24 நிமிஷம். எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு வேலைக்கும் அவ்வளவு நாள் தொடர்ந்து பேசுறாரு, தொடர்ந்து உபதேசம் அவருக்கு கிடைக்குது, தொடர்ந்து திவ்ய துவனி வெளிப்பட்டுட்டு இருக்கு. அது எந்த வாய் அசைவும் இல்லாம உடம்பு அசைவு இல்லாம அந்த துவனி வந்து நடந்து வெளிப்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான அதுலயும் வந்து 2 விதமான இது சொல்றாங்க. ஒரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெயதேவலால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை 2 மணி நேரம் 24 நிமிஷம் 2 மணி நேரம் 24 நிமிஷம்னு சொல்லிட்டு 3 தடவை திவ்ய துணி வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லி ஜெயதவலால இருக்கு. அதே கோமடசார ஜீவகாண்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பகல் பொழுதுல வந்து 3 தடவையும் நடுராத்திரியில அப்பவும் ஒரு தடவை வருது. அப்ப 4 முறை வந்து திவ்ய துணி வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு ஒரு தடவையும் 2 மணி நேரம் 24 நிமிஷம். சோ எல்லாரும் அதை கேட்கிறவங்க பகவானுடைய பிரவச்சனம் கேட்கிறவங்க பகவானுடைய உபதேசத்தை கேட்கிறவங்க அவ்வளவு நாழியும் அமைதியா எந்த விதமான புற விஷயங்களால ஈர்க்கப்படாதவங்களா அவ்வளவு அதுவும் அமைதியாக கேட்க முடியுது
அப்படிங்கிறது. அவங்களுக்கு பசி தாகம் எதுவுமே ஏற்படுறதெல்லாம் அங்க கிடையாது. ஈவன் மரணம் கூட அங்க ஏற்படுறது கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதனால வந்து அதான் சமோசனத்திலேயே உங்களுக்கு வந்து போனாங்கன்னா எந்த உயிருக்கும் அங்க வந்து மரணம் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சொல்றது 6 மணி 4 முறை இல்ல 3 முறை 2 மணி நேரம் 24 நிமிஷம் உங்களுக்கு வந்து அந்த திவ்ய துணி இதுவான். இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு இல்லை. சோ அப்படி இருக்கும் பொழுது நாம என்ன வந்து பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 24 நிமிஷம் என்ன பண்றது, ஒரு நாளைக்கு 24 நிமிஷம் நாம அந்த பகவானுடைய வாணியோட நம்மள வந்து இணைச்சு வச்சுக்கிறதுக்கான முயற்சிய பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அது எப்படி பண்ணணும்னா என்ன சொல்றாரு, அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது மூலம் உங்களுக்கும் வந்து நல்லதெல்லாம் நடக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னு சொன்னா எப்படி பண்ணணும்னு சொன்னா, ஏதாவது ஒரு சமயம் உங்களுக்கு ஒரு நேரம் கிடைக்கும் போது ஒரு 24 நிமிஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியா உட்கார்ந்து நீங்க சமோசனத்துல இருக்கிற மாதிரியும் இப்ப நீங்க வந்து அந்த திவ்ய துவனி வெளிப்படுறதையும் நீங்க வந்து ஒரு தியானம் பண்றது. சோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்க முடியும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து உங்க மனசு வந்து எப்படி உங்க மனசு உங்க கண்ட்ரோல்ல வர்றதுக்கும் சரி, இல்ல நீங்க வந்து அந்த தியானம் பண்றதுக்கான அந்த முன்முயற்சியாவும் அது வந்து உங்களுக்கு வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறதா. சோ இது இது வே அது வேற எதுக்கும் இது பிரயோஜனமா இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய மனசுல இருக்க அழுக்க போக்கிக்கிறதுக்கான முக்கியமான வழியாவும் இது வந்து உங்களுக்கு இருக்க முடியும். சாதாரணமா இருக்கும்போது பலவித சிந்தனை பலவித எண்ணம் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டே இருக்கும். சோ அப்படி இல்லாம அமைதியா உட்கார்ந்து மன சாந்தியோட நீங்க வந்து அந்த திவ்ய துவனி வெளிப்படுறத உணர்றீங்க. எது மூலியமா, தியானம் மூலியமா நீங்க வந்து அதை அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய மனசோட அழுக்க வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதான். சோ எப்படி வந்து தீபாவளி வருது, ஆவணி ஆப்டம்லாம் வருது. சோ அந்த பண்டிகை எல்லாம் வரும்பொழுது நம்ம வீட்டை வந்து எப்படி சுத்தம் பண்றோமோ அதே மாதிரி மனசையும் சுத்தம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு அப்படிங்கறதா. அதனால இதைய வந்து பண்ணும்பொழுது நமக்கு மனசு வந்து சுத்தமா இருக்கும் அப்படிங்கறதான். சோ இதை ஒட்டிதான் அவர் வந்து அவருடைய பாவனையில ஒரு முன்னாடி எழுதின கவிதையும் அதை பத்தி அவர் வந்து பேசுறாரு. அவரு பைட்ட அக்கேலாம் தோ கடித்தோ பகவத்கே குணுகாயா கரும். சோ கொஞ்ச நாள் உட்காரு, எப்படி தனியா பைட்ட அக்கேலாம் தோ கடித்தோ. சோ 2 கடி. சோ அப்படின்னா அது 48 நிமிஷம் ஆகுது உங்களுக்கு. சோ அந்த மாதிரி உட்காரும் போது நீ உட்காரு, என்ன பண்ணு, பகவத்கே குணுகாவ். சோ பகவானுடைய குணத்தை வந்து சொல்லிட்டு குண காயா கரும். சோ அவருடைய குணங்களை போற்றிக்கிட்டு நீ உட்காரு. அப்ப வந்து என்ன ஆகும்னா மன் மந்திர் மே ஹை ஜியாத்தோ ஜாடு ரோஜ் லகாயா கரும். சோ உங்களுடைய மனம் அப்படிங்கிற அந்த கோயிலை வந்து நீங்க வந்து இதுவா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க என்ன பண்ணும், தினம் மனசு என்ன பண்ணும், தொடப்பத்தால பெருக்குங்க, உங்க மனசை நீங்க பெருக்குங்க அப்படிங்கறதான். சோ அதனால வந்து என்ன பண்ணிக்கணும் நீங்க, என்ன நாள் பூரா பாபம் செய்றீங்க அப்படிங்கிற பொழுது ஏதாவது கொஞ்ச நாழி இந்த மாதிரி உட்கார்ந்து சாந்த பாவத்தோட உட்கார்ந்து நீங்க இந்த மாதிரி தியானம் பண்ணும் பொழுது மனசுக்குள்ள பகவானுடைய குணங்களை போற்றும் பொழுது நீங்க என்ன ஆகும், உங்க மனசை உங்களால சுத்தப்படுத்திக்க முடியும் அப்படிங்கறதான். அதனால இது வந்து நீங்க பாத்துக்கணும் அப்படிங்கறதுதான். சோ இதுவுமே உங்களுக்கு வந்து எதனுடைய இதனால கிடைக்குது, உங்களுக்கு எப்படி சமோசனத்துக்கு போக முடியுது, எப்படி உங்களுக்கு வந்து திவ்ய துணி கேட்க முடியும், அது உங்களுடைய புண்ணியத்தினால அது வந்து கேட்க முடியும், கிடைக்க முடியும் அப்படிங்கறதுதான். அப்ப அது மூலியமா அப்ப நமக்கு என்ன பலன் கிடைக்கும். சோ ஒண்ணு மனசை சுத்தப்படுத்துறத சொன்னோம். இன்னொன்னு வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதுல வந்து பண்ணும் பொழுது அந்த துணி நிமித்தமா நீங்க பகவானுடைய பிரவச்சனத்தை பகவானுடைய உபதேசத்தை கேட்கும்போது திவ்ய துவனி உங்களுக்குள்ள விழும்போது உங்களுக்கு கேட்கப்படும் பொழுது அப்ப என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிரமை வந்து விலகனதா இருக்கணும் இல்லையா. நேரடியா இருந்துன்னு சொன்னா கண்டிப்பா அந்த பிரம விலகி போயிடும். ஆனா இப்ப நமக்கு வந்து சாட்சாத் இல்ல அப்படிங்கிற பொழுது நம்ம தியானம் மூலியமா பகவானுடைய திவ்ய துணி
கற்பனை பண்றோம் அப்படிங்கிற பொழுது, தியானம் பண்றோம் அப்படிங்கிற பொழுது, அந்த மாதிரி தியானம் பண்ணும் பொழுது அதனுடைய பலனா நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த பிரமை வந்து விலகி போயிடணும். பிரமை, மயக்கம், தப்பா இருக்கிற அந்த எண்ணங்கள்லாம் வந்து போயிடணும் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ல என்ன வரணும்? ஒரு கிளாரிட்டி வரணும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த தியானம் மூலியமா நமக்கு செஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி பண்ணோம்னு சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாவனையில ஒரு நிர்மலத்தன்மை வர முடியும் அப்படிங்கிறது. அதனால இத வந்து நம்ம வந்து பண்ணணும். அட்லீஸ்ட் 24 நிமிஷமாவது நம்ம உட்கார்ந்து நமக்கான நேரமா, மத்தவங்களுக்காக ஒரு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு மணி நேரம் 24 மணி நேரத்துல நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 16, 18 மணி நேரமாவது முழிச்சிட்டு இருக்கோம். தூங்குற நேரம் போக. அதுல இந்த மாதிரி 24 நிமிஷம் நம்மளுடைய மன அமைதிக்காக, மன தூய்மைக்காக, நமக்குள்ள இருக்க பிரம்ம போகிறதுக்காக இத வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது, நாமளே வந்து நமக்காக வந்து ஒதுக்கி இருக்கும்போது, நேரம் குடுக்கும் பொழுது, அது நம்மளுடைய நன்மைக்கான விஷயமா அது வந்து ஆகுது அப்படிங்கிறதான். ஏன்னா, அப்ப நமக்குள்ள வந்து ஒரு அமைதி கிடைக்க முடியும். நமக்குள்ள ஒரு அம் என்ன ஒரு தூயத்தன்மை, ஒரு நிர்மலத்தன்மை வர முடியும். அதாவது நிர்மலத்தன்மைன்னா என்ன? கஷாயங்கள் வந்து இல்லாம, கஷாயம் இல்லாம, ஒரு ஆக்குல, வியாக்குலலாம் இல்லாம, ஒரு அமைதித்தன்மை நமக்குள்ள வர முடியும் அப்படிங்கிறதான். அதனால இத வந்து நம்ம வந்து ப இது ப ப இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி. ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அந்த பகவான் வந்து இதெல்லாம் இருக்கார்ல, நம்மளால வந்து இப்போ சமோசனத்துல அமர்ந்திருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ன பண்றாங்க? தியானம் மூலியமா தான் அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நேரடியா இருக்கும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சமோசனத்திலேயே நேரடியா இருந்தது அப்படின்னா கூட, நம்ம வந்து பகவான தொடுறதோ, அதெல்லாம் ஒண்ணும் பாதத்தன்றோட நம்மளால வந்து தொட முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், சக்கரவர்த்தியா இருந்தாலும் சரி, கண்ட பரமேஸ்வரன் இருந்தாலும் சரி, யாருமே வந்து உங்களுக்கு வந்து பா தொடவே முடியாது அப்படிங்கிறது. ஸோ அப்ப அங்க வந்து தனக்குள்ள கொண்டு வரதுக்கான அந்த தியானம் மூலியமா கொண்டு வரதுக்கான முயற்சி பண்றாங்க. அப்படி பண்ணும்பொழுது நம்ம மனசு என்ன பண்ணிக்க முடியும்? சாந்தமா வச்சுக்க முடியும். பரமார்த்தத்தோட, இதோட பகவானோட நாமளே நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? நம்மளால வந்து இணைச்சுக்க முடியும். அப்படி இணைச்சுக்கிறது மூலியமா நமக்குள்ள அந்தரங்கத்துல ஒரு ஊர்ஜா சக்தியும் நமக்கு ஏற்பட முடியும். ஒரு இந்த சக்தி நமக்கு ஏற்பட முடியும் அப்படிங்கிறது. ஸோ அது மூலியமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திவ்ய விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கிறதா அமையும். ஸோ நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கிறதா இருக்கும். திவ்யமான விஷயங்கள்லாம் நமக்கு அமையறதா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி பாவனையில எப்பவுமே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து அப்போ வந்து நமக்குள்ள வந்து நமக்கு வந்து ஆனா இந்த மாதிரிலாம் பயிற்சி பண்ணல அப்படிங்கிற பொழுது, இந்த மாதிரி தியானம் பண்ண முடியல அப்படிங்கிற பொழுது, நமக்குள்ள வந்து என்ன வர முடியாது? ஒரு வளர்ச்சியோ, இல்ல ஒரு மேம்பாடோ நமக்குள்ள வர முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து நம்ம மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்கிறோம். ஆனா நம்ம மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்ச நாழி அதுக்கு டைம் குடுத்து கேட்கறதுக்கு வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி விசாரம் பண்றது கூட வந்து நம்மளுடைய நன்மைக்கானதா இருக்க முடியும் அப்படிங்கிறதாம். ஸோ இந்த இதுவும் ஏன் தேவகிருத்த அதிசயம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா. ஸோ திவ்ய துனிய ஏன் தேவகிருத்த அதிசயம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமா என்ன? ஏன்னா பகவான் அவருடைய புண்ணிய கர்மம். அவர் தீர்த்தங்கர பிரகிருதி கட்டியிருக்காரு. அவர் எல்லாருக்கும் நன்மை பயக்கணும்னு முன்பவங்கள்ல பாவனை பண்ணியிருக்காரு. அது காரணமா அவருக்கு வந்து அவருடைய முயற்சி இல்லாம அவர் செய்யணுங்கிற எந்த விதமான இதுவும் இல்லாம தானாவே அந்த திவ்ய துனி வெளிப்படுது. ஆனா அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுதான். அதுல வந்து தேவர்களுடைய பங்கு அதுல கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறதாம். எதனால? சார்வார்த்தமாகதி பாஷா நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, சார்வா அப்படிங்கன்னா அதான் சர்வத்துக்கும் எல்லாருக்கும் வந்து இதம் அளிக்கக்கூடியதா இருக்கு. எது? அந்த திவ்ய துனி. ஸோ அந்த திவ்ய துனி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 2 இடத்துலயும் இருக்கு உங்களுக்கு. அஷ்டபிரதிகாரத்திலயும் இருக்கு. நீ இந்த மாதிரி தேவகிருத்த அதிசயமாவும் அது வந்து உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்ப அந்த தேவகிருத்த அதிசயத்துக்கு அவங்க பிரச்சாரம் பண்றது. இப்ப ஆதிநாத சுவாமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சமோசரணம் வந்து 12 யோஜனை வரைக்கும் இருக்கு. ஸோ ஆனா பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே லிமிட் இருக்கு இல்லையா? நம்ம பார்க்குறோம். இதுவரைக்கும் சுத்தமா இருக்கும். இதுவரைக்கும்
அந்த பருவத்துக்கு எல்லா பருவத்துடைய பூக்கள் பழங்கள் அங்க கிடைக்க முடியும். இது வரைக்கும் அவங்க வந்து துக்கம் இல்லாம இருப்பாங்க. ஒரு இத்தனை ஒரு 100 இது மாதிரிலாம் சொல்றோம். இத்தனை யோஜனை வரைக்கும், இத்தனை யோஜனை வரைக்கும், ஒரு யோஜனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பகவானுடைய திவ்ய துணி கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்படும் பொழுது அதனுடைய ஒரிஜினல், அதனுடைய இயல்பா எவ்வளவு தூரம் அதால அந்த திவ்ய துணி எவ்வளவு தூரத்தை அடைய முடியும்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு யோஜனை வரைக்கும் தான் அது வந்து போக முடியும். அதுதான் அதனுடைய இதுவா இருக்கு, கெப்பாசிட்டியா அதனுடைய திறனா உங்களுக்கு வந்து இருக்க முடியும். ஒரு யோஜனை வரைக்கும் தான் அதால பரவ முடியும். சோ அதை தாண்டி, ஏன்னா ஆதிநாத சுவாமி இது என்ன சொல்றோம், 12 யோஜனைன்னு சொல்றோம். சோ அப்படின்னா எவ்வளவு யோஜனைக்கு இருக்கலாம். அப்ப பூரா சபை பெருசா இருக்கும், அந்த சபையில அவ்வளவு உயிர்கள் இருக்கும், எல்லா உயிருக்கும் கேட்கணும் அப்படிங்கிற பொழுது அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு யோஜனைக்கு தாண்டி போக வேண்டிய, அந்த பிரச்சாரம் பண்ண வேண்டிய பகவானுடைய திவ்ய துணியை கேட்க வைக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யார் பண்றாங்க, அந்த மாகத தேவர்கள் தான் பண்றாங்க. சோ ஆதிநாத சுவாமி இது வந்து பாத்தீங்கன்னா 12 யோஜனை அதனால அதுக்கு கொண்டு போறாங்க. மகாவீர் சுவாமி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு யோஜனைக்கு உட்பட்ட விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அவரது அவர் உயரமே வந்து 7 அடி தான் அப்படிங்கிற போது அப்படி சமசரணமும் அது குறைச்சலாதான் இருக்கும்போது, சோ அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப அங்க வந்து மாகத தேவர்களுடைய உதவி இருக்காது அப்படின்னா அங்கேயும் அவங்க வந்து அதை பிரச்சாரம் பண்றதுக்கு பண்ணுவாங்க. சோ அந்த பிரச்சாரத்தினால அங்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு கேட்கிறவங்களுக்கு வந்து அந்த சப்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இதோட ஒரு என்ன சொல்றது, ஒரு மென்மையா எல்லாருக்கும் கிளியரா கேட்கிற மாதிரி அந்த மாதிரிக்கான ஒரு விஷயமா அது இருக்கும் அப்படிங்கிறதான். சோ எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வார்த்த மாகதி பாஷா தான் சொல்றோம், அது தேவர்களால் செய்யப்படா சொல்றோம். சோ அந்த திவ்ய துணி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு அதிசயமா இருக்கு அப்படிங்கிறதான். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஆஹ் எதுவா இருந்தாலும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதுவா இருந்தாலுமே இந்த ஞானங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல்ல எங்க ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதனுடைய சுதந்திரமா ஏற்பட முடியும். ஒவ்வொரு ஆத்மாவுடையும் ஞானங்கிறது வந்து உங்களுக்கு சுதந்திரமா ஏற்பட முடியும். அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி இதெல்லாம் முதல்ல அந்த ஞானம் எங்க ஏற்படுது, உங்களுக்கு வந்து ஆத்மாவிலதான் ஏற்படுது உங்களுக்கு. சோ இப்ப நம்ம வந்து நிறைய வந்து என்ன சொல்றோம், இப்ப பார்லிமெண்ட்லாம் கூட உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வசதிகள் இருக்கு. யார் என்ன பாஷையில கேட்டாலும் அதுக்கு ஒரு ஹெட்செட் கொடுத்துட்டாங்கன்னா அதை போட்டுட்டோம்னு சொன்னா அவங்கவுங்க பாஷையில அதை வந்து கேட்க முடியும். சோ இதெல்லாம் வந்து எங்க இருந்து இந்த டெக்னாலஜி அவங்களுக்கு எல்லாம் வந்துருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டெக்னாலஜி முதல்ல எங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உயிருக்கு அதனுடைய ஆத்மாவில தான் அந்த ஞானம் ஏற்பட முடியும். சோ இப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பிரச்சாரம் பண்றதுக்கும் இந்த மாதிரி இவ்வளவு தூரம் கேட்கறதுக்கும் ஏற்படுதுன்னு சொன்னா முன்னாடி அவங்கள வந்து யோகிகள்லாம் இருக்கும் பொழுது அவங்க தன்னுடைய யோகத்தினால தன்னுடைய தபத்தினால இதெல்லாம் வந்து தங்களுக்குள்ளேயே அதெல்லாம் வந்து எத்தனை தூரம் வரைக்கும் அது வந்து மொழி மாற்றம் செய்யப்படுதோ அந்த மாதிரி சொல்ல சமோசம்னா அந்த உயிரோடு எந்த எந்த தீர்த்தங்கர் பகவான் இருக்காரோ அவருடைய புண்ணியம் காரணமா தான் அது அந்த மாதிரி இத்தனை மொழியில பிரச்சாரம் செய்யப்படுறதா, இத்தனை தூரத்துக்கு பிரச்சாரம் செய்யப்படுறதெல்லாம் அமையுது அப்படிங்கிறதா. இன்னைக்கு வந்து ஆத்மாவுக்கு ஒரு ஒரு தனி ஆத்மாவுக்கும் இன்னைக்கு அந்த அளவு சக்தி இல்லை. சோ அதனால அது சுயமா பண்ண முடியாதனால இன்னைக்கு இன்னொன்று டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி அது வந்து என்ன பண்ணுது, ஒரு சாதனங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. விஞ்ஞானம் வந்து அததான் வந்து உங்களுக்கு வந்து செய்யுது அப்படிங்கிறதான். சோ யோகிகள்லாம் பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷமாவே அவங்களால வந்து இத பண்ண முடிஞ்சது. அவங்க ஆத்மாவில அவங்களுக்கு அந்த ஞானம் இருந்தது, அதெல்லாம் அவங்களுக்கு பிரத்யட்சமா பண்ண முடிந்தது. நிறைய யோகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க உட்கார்ந்துருப்பாங்க, ஒரு யோஜனை தூரம் வரைக்கும் இருக்கிற அதுக்கு அங்க ஒரு சப்தம் கேட்டதுன்னா கூட இவங்களால வந்து என்ன பண்ண முடியும், அந்த சப்தத்தை கேட்க முடியும். ஒரு யோஜனை கிட்ட வரைக்கும் இருக்கிற அந்த பொருள்களை இவங்களால பார்க்க முடியும், சிந்திக்க முடியும், இதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க உயிர் அந்த ஆத்மாவில அவ்வளவு வந்து சக்தி வந்து இருந்தது அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்கிற போது நீங்க மொபைல் எடுத்துக்கிட்டாலும் சரி, மத்த அந்த மாதிரிலாம் உபகரணம்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட விஞ்ஞானம் என்னென்னலாம் நமக்கு வந்து இன்னைக்கு நம்மளுடைய இதுக்கோசரம் கம்ஃபர்ட்டுக்கோசரம் நம்மளுடைய சௌகரியத்துக்கோசரம் கொடுத்ததோ அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் வந்து எப்போ முன்னாடி ஒரு காலத்துல யோகிகளுடைய ஞானத்துல ஏற்பட்ட விஷயம்தான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அது சாதனமா நமக்கு வந்து வர்றதா இருக்கு அப்படிங்கிறது.
எல்லாம் எந்த டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜி இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறதுலாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முன்னாடி காலத்துல யோகிகள்லாம் பிரத்யக்ஷமா தன்னுடைய ஞானத்துல, தன்னுடைய ஆத்மாவுல அத வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுதான். சோ இதையும் வந்து நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா, முன்காலத்துல யோகிகள் அத பிரத்யக்ஷமா அத வந்து அனுபவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுதான். சிலது பெரிய பெரிய இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, யோகிகள்லாம் அந்த தவதிருதி காரணமா 9 யோஜனை வரைக்கும் ஸ்பர்ச இந்திரம் கூட ஸ்ப அது கூட பாத்தீங்கன்னு சொன்னா 9 யோஜனைக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பொருளை இவங்களால ஸ்பர்சனம் செய்ய முடியும். அதே மாதிரி பார்க்க முடியும், கேட்க முடியும். அந்த அளவுக்கு அந்த ஞானம்லாம் உங்களுக்கு வந்து இருந்தது. அது ஒரு ஒரு தனி மனுஷன் கிட்டயும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருந்தது அப்படிங்கிறதுதான். சோ அதனால வந்து ஆஹ் அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுனால அது ஒண்ணு. இதுக்கப்புறம் இதுல திவ்யதன இன்னொரு சிறப்பு உங்களுக்கு வந்து இருக்கு. என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஜென்ரலா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 3 தடவை இல்ல 4 தடவை தான் வெளிப்படும். ஆனா இன் சம் சில சமயங்கள்ல ஸ்பெஷல் யாருக்காவது வந்து ஒரு சந்தேக நிவர்த்தி பண்ணிக்கணும், ஒரு பகவானை பார்த்துட்டு சமாதானத்துல இருந்து கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த சமயத்திலையும் அவங்களுடைய விசேஷம் காரணமா, அவங்களுடைய புண்ணியம் காரணமா அப்பவும் வந்து திவ்ய துணி வெளிப்பட முடியும் அப்படிங்கதான். சோ யார் மாதிரி இருக்கிறவங்க? சக்கரவர்த்தி, இந்திரன், அப்புறம் கந்தர பரமேஸ்வரி, இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி இந்த 4 தடவை 3 தடவை இல்லாம அன்டைம்ல கூட அவங்க வந்து உங்களுக்கு திவ்ய துணி வெளிப்பட முடியும் அப்படிங்கறதா. அதனால ஜெயின தர்ஷனத்துல இருந்தது பார்த்தோம்னு சொன்னா, இது எல்லாமே இன்னைக்கு என்னென்னலாம் நீங்க பண்றீங்களோ, இது எல்லாமே முன்னாடி ஜெயின தர்ஷன முனியால, ரிஷியால சோர்சஸ் எங்க இருக்குது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் முன்னாடி சாக்ஷாத் இருந்தது. முனிகள் கிட்ட, யோகிகள் கிட்ட எல்லாம் இருந்தது அப்படிங்கிறத. அத முதல்ல நம்ம வந்து என்ன நம்பணும் முதல்ல அத. சோ அதெல்லாம் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச புத்தி எது வரைக்கும் இருக்கு? இந்த இது வரைக்கும் தான். விஞ்ஞானம் என்ன சொல்லுது? ஒரு 5,000 வருஷத்துக்குள்ள அதை ஒட்டிதான். அதுக்கு முன்னாடி இருக்கலாம் திங்க் பண்றதோ அது இருக்கும் நம்புறதுக்கும் நமக்கு அந்த புத்தியும் கிடையாது, சக்தியும் இல்லை அப்படிங்க. ஆனா இந்த மாதிரி இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த நம்பிக்கையும் அந்த மாதிரி ஸ்ரத்தையும் நமக்கு வந்து ஏற்படணும். சோ மொபைல்ல கூட பாக்குறோம், போன் பேசுறோம், இங்க இருந்து எவ்வளவு தூரம் கேட்க முடியுது, எவ்வளவு ஊருக்கு கேட்கிறோம், மொபைல்ல அங்க பாக்குறது இங்க பாக்குறோம், அங்க நடக்கிறது எங்க பாக்குறோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பகவான் எல்லாம் தீர்த்தங்கிற காலத்துல எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் அதெல்லாம் பிரத்யட்சமா நடந்துட்டு இருந்த விஷயமா தான் இருந்தது. அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ஞானமும் அவங்களுக்கு வந்து இருந்தது அப்படிங்கிறதா. சோ அதனால வந்து தர்மம்லாம் வந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இத பத்தி உங்களுக்கு வந்து இந்த சார்பங்கிற இதை வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வருது உங்களுக்கு. எதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நந்தீஸ்வரா நந்தீஸ்வர பக்தியில அந்த துவனி பத்தி பேசும்போதெல்லாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல ரத்னகண்ட ஸ்ராவகாட்சத்துலயும் வருது. நந்தீஸ்வர பக்தியிலும் பூஜ்ய பாத சுவாமி வந்து அதை பத்தி வந்து பேசியிருக்காரு. அதை பத்தி அவருமே பேசியிருக்காரு. அதுலயும் அவர் என்ன சொல்ற, ஒரு யோஜனை வரைக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து கேட்க முடியும் அப்படிங்கிறத அந்த வரிகள்ல வருது உங்களுக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா அது இல்ல அந்த வரிகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, துவனி அப்பி யோஜனம் ஏக்கம் பிரஜாயத்தே ஸ்ரோத்ரு ஹிருதயாரி கம்பீரக சசலில ஜலதர பட்டல துவனித்தம் இவ பிரவித்தாந்த ராஷா வலயம். சோ அந்த மாதிரி திவ்ய துவனி வெளிப்படுது அப்படிங்கிறத நந்தீஸ்வர பக்தியிலையும் சொல்லியிருக்காங்க. ரத்னகிருண்ட ஸ்ராவகாச்சாரத்திலும் இவரும் சம்பந்தபத ஆச்சாரியரும் அதை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி. சோ இது வந்து நம்ம இந்த திவ்ய துணி பத்தி பேசும் பொழுது இது ஒரு அதிசயமா இருக்கு. சோ இது தேவகிருத்த அதிசயத்துல வரும்போது, சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உம் ஜனங்களுக்குள்ள வந்து ஒரு மைத்ரி பாவம் சபையில யார் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைத்ரி பாவம், ஒருத்தருக்கு ஒருத்தர்கிட்ட மைத்ரி பாவம் ஏற்படுறதுக்கான விஷயத்த வந்து அவங்க பண்றாங்க. யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிரீத்திங்கர் அப்படிங்கிற தேவர்கள் வந்து அதை வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க பகவானுடைய சமூகத்துல போனீங்கன்னா ஜென்ரலாவே உங்களுக்கு வந்து ஒருத்தர் மேல கோபமோ வெறுப்போ அதெல்லாம் ஏற்படாம இருக்கிறது
வேற கண்டிப்பா ஏற்படாது. பகவான் முன்னிலையில போகும்பொழுது, சாட்சாத் இருக்கும்போது, பகவான் இருக்கும்போது, எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும், நமக்கு பிடிக்காதவங்களா இருக்காங்க. அந்த மாரிலாம் இருந்ததுன்னா கூட, சமவசனத்துக்குள்ள போகும்போது, நமக்கு வந்து அந்த வெறுப்போ, இல்ல அவங்களோட அந்த சண்டையோ, அந்த மாரி பாவனைலாம் வர்றது இல்ல. ஆனாலும், மைத்திரி பாவம் எப்படி ஏற்படுது? ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல மைத்திரி பாவம் ஏற்படுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து இந்த தேவர்கள் வந்து அதுல ஒரு இதுவா இருக்காங்க. உள்ள அவங்க இருந்து மத்தவங்களுக்குள்ள வந்து அந்த மைத்திரி பாவத்தை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறது. சோ இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ம் அதிசயமா உங்களுக்கு தேவர்களால செய்யப்படுற அதிசயமா இருக்கு. மைத்திரி பாவத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது சமூக சரணத்துல. சோ அதனால வந்து இதெல்லாம் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த மைத்திரி பாவம் ஏற்படுறதா இருக்கட்டும், திவ்ய துவனி வெளிப்படுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க காட்சிப்படுத்தி தியானம் பண்ணீங்க, விசாரம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களால வந்து உங்களுடைய தியானத்த வந்து உங்களால நல்லா பிராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா உங்களால ரொம்ப நாள் உங்களுக்கு அதுல ஈடுபட முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதனால இது இல்லாம நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஸோ அதனால வந்து ஹம், இது வந்து இதுவா இருக்கிறது அப்படிங்கிறதும் பார்த்துட்டு நம்ம. ஸோ அதே மாதிரி உம் பண்றதும் உங்களுக்கு இது இருக்கும். இந்த வைரி பாவமே ஏற்படாம இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமா இருக்கலாம். ஆனா மைத்திரி பாவம் ஏற்படுது தேவர்கள் மூலியமா தான் உங்களுக்கு வந்து பண்ண முடியும். எவ்வளோ அயோக்கியனா இருந்தா கூட சரி, எவ்வளோ இதுவா இருந்தாலும் சரி, அவங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களால வந்து இந்த மாதிரிலாம் எதுவுமே அந்த சமோசனத்துக்குள்ள வரும்போது அவங்களுக்கு அந்த பாவனைலாம் அவங்களுக்கு வந்து ஏற்பட முடியாது அப்படிங்கிறதான். அதனால வந்து ஆம், இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அதே மாரி இந்த இந்த மாதிரி பண்ணும்பொழுது, இதெல்லாம் திங்க் பண்ற மாதிரி, நீங்க வந்து அப்ப வந்து ஒரு பார்ட்னர் கதையும் அவர் வந்து பண்ணிட்டு இருந்தாரு அவரு. ஸோ அதனால வந்து அதையுமே நீங்க வந்து பண்ணலாம், தியானம் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி பார்ட்னர் கதைய படிக்கலாம். உங்கள வந்து நீங்க அதுல ஈடுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கும் சொன்னாரு. அந்த பாடத்த படிக்கணும் அப்படின்னு சொன்னா, 7 மணி நேரத்துல அத வந்து உங்களால படிக்க முடியும் அப்படிங்கிற பொழுது, இல்ல கொஞ்சம் கொஞ்சமாவோ இதுவாவோ அதையும் நீங்க அந்த மாதிரி தியானம் பண்றதுக்கு, அதை சிந்தனை பண்றதுக்கு, அதெல்லாமும் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து அவரு எழுதுனது வந்து பூதத்தாஸ் அப்படிங்கிற கவிஞர் தான் அத வந்து எழுதினாரு அவரு. அது பாஷிநாத சுவாமி கதை. அதுல பாத்தீங்கன்னா, பாஷிநாத சுவாமியுடைய 10 பவமும் அதுல வந்து விளக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து படிச்சுட்டோம்னு நினைக்கிறேன். அந்த பாஷிநாத் கதைய படிச்சோம், கேட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா அவர் 2 தடவ அவர் வந்து சொல்லிட்டாரு பாஷிநாத் கதைய. சோ அந்த மாரியும் நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ இது மூலியமா நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னா, சோ ஜெயின தர்மத்துல வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து உங்கள உங்க ஆத்மாவோட பரமாத்மாவோட இணைச்சிக்கிறதுக்கும், நீங்க அமைதியா இருக்கிறதுக்கும், இதெல்லாம் வந்து நீங்க வந்து திருப்பி திருப்பி பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வழியெல்லாம் சொல்லி குடுத்துருக்காங்க. அத நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஞானம் வந்து விருத்தி அடையும் நமக்கு. மனசு வந்து தூய்மை அடையும் உங்களுக்கு அப்படிங்கிறதான். ஸோ அடுத்து வந்து இது வந்து திவ்ய தனி சம்பந்தப்பட்ட விஷயமா உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதெல்லாமோ ஒரு வந்து சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கூட எங்க இருந்து வரப்பட்டிருக்கும்? முன்னாடி இருந்ததுதான். இப்ப வந்து அது விஞ்ஞானங்கிற பேர்ல இப்ப வந்திருக்கலாம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு என்ன நமக்கு பிரத்யட்சமா நமக்கு வந்து பண்ண முடியலங்கிறப்போது, அஞ்சாங்காலத்துல இது ஒரு சாதன வடிவில நம்முடைய சௌகரியத்துக்கு நமக்கு உதவி புரியறதா இருக்கு அப்படிங்கிறதுதான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ம் திவ்யதனிக்கு அப்புறமா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நிர்மல ஹிருதயகரி ஸ்துதி அப்படிங்கிறதா இருக்கு. இதுல வந்து ம் பாடல் வந்து என்னன்னு பார்க்கலாம் நமக்கு. நிர்மல ஹிருதயகரி. ஹிருதயத்த வந்து நிர்மலம் பண்றது. இங்கேயுமே வந்து அந்த நிர்மல பாவம் தான். ஏன்னா, பகவான் விகாரம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, ஆகாசம் 10 திசைகள்லயும் எப்படி வந்து உங்களுக்கு வந்து முழுமையான இதுவா இருக்கு. அதாவது என்ன சொல்றது? தும்பு, தூசிலாம் இல்லாம, தூய்மையா பொல்யூஷன்லாம் இல்லாம இருக்கு அப்படிங்கிறதும், இன்னும் 2 இது பத்தி இங்க அதிசயம் பத்தி பேசுறாரு. ஒண்ணு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆகாசம் இதுவா இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து எல்லா பருவ காலத்துக்கான புஷ்பம், பழம் எல்லாம் ஒரே சமயத்துல கிடைக்கிறது, பூக்கிறது அதெல்லாம். இதுல பாடல் பார்த்தோம் அப்படின்னா, ஆ निर्मल्य भाव बबितो दरतीश माप्तम दिग राजिका
தச விபோ ககனம் விதூல்ய சர்வர்த்து புஷ்ப பல் பூரித்த பூருஹாஸ்யம் விவகான் மர்ப்பித்த சுரௌகைத்தக கரோத்தி அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான ஹிந்தி அனுவாதம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அருவிகார் கே சமல் ககன்பி निर्मल भाव यहाँ धरता दशों दिशाएं धूली बिना ही नभ चहु और सदा करता सभी ऋतु के पुष्प फलों से वृक्ष लदे एक संग दिखते आओ आओ इधर आप सब देव बुलावा भी करते அப்படின்னு சொல்றார். ஸோ 4 விஷயம் பத்தி பேசுறாரு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம் வந்து 4 எல்லா பக்கமும் நிர்மலமா இருக்கிறது. அதுக்கப்புறம் 10 திசைகளிலும் உங்களுக்கு வந்து தும்பு தூசி இல்லாம இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா மரங்கள்ல வந்து எல்லா பருவ காலத்துக்குரிய பழங்களும் பூக்களும் உற்பத்தி ஆகுது. அப்புறமா கடைசியா பாத்தீங்கன்னா இல்ல முக்கியமான தேவர்கள் மூலியமா பாத்தீங்கன்னா தேவர்களுக்கும் தேவர்களையும் அவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, மனுஷங்களையும் அவங்க வந்து இன்வைட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அங்க நடக்குது. இந்த அதிசயம்லாம் அங்க நடக்குது எப்போ பகவான் சமோசனத்துல இருக்கும்போது. அது வந்து இதுல தேவர்கள்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்க, கூப்பிடுறாங்க அப்படிங்கிற இந்த அதிசயம். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொல்யூஷன்லாம் இல்லாம இருக்கு. பகவான் எங்கெங்கெல்லாம் விகாரம் பண்றாரோ எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து தூய்மையானதா அவ்வளோ கண்ணாடி மாதிரி அந்த சுகந்தம் அந்த சூழல் அதெல்லாம் வந்து அவ்வளோ இதுவா அங்க வந்து இருக்கு அப்படிங்கிறதா. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம், இப்ப நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு தூய்மையும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சுத்தமான சூழல் தூய்மை தூசி இல்லாம அதெல்லாம் நமக்கு வந்து அந்த பொல்யூஷன் இல்லாம இருக்குதுன்றதெல்லாம் இப்ப நமக்கு இந்த 5ஆம் காலத்துல பார்க்க முடியாததான் இருக்கு. அதை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லாம எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அந்த தூசி இல்லாம இருக்கிறது சுத்தமா இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விகாரம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து அதாவது என்ன சொல்றது ஆக்சிடென்டெல்லாம் உங்களுக்கு வந்து பனி பொழியறது இல்ல நெருப்பு பிடிக்கிறது இல்ல அந்த வந்து இது விழுதுன்னு சொல்லுவோம் பாருங்க. என்ன சொல்றது இந்த பனி சொல்லுவோம் அது அப்படியே இதுதான் கொட்டும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அந்த மாதிரி ஆபத்தெல்லாம் அந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் பகவான் விகாரம் நடக்கும்போது இருக்கவே இருக்காது அப்படிங்கறதுதான். ஸோ அவ்வளோ சூழல் வந்து உங்களுக்கு தூய்மையானதா உடம்புக்கு வந்து எதுவும் பாதிப்பு ஏற்படுத்த. ஏன்னா பாதிப்பு ஏற்படுத்தினா அவங்களால போய் அங்க போய் எதுவும் அனுபவம் பண்ண முடியாது. சமசத்துல உட்காந்து கேட்கறது அதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப எப்படி இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியா இருக்கிற மாதிரி சூழல் வந்து அந்த அளவுக்கு வந்து அங்க சுத்தமாவும் இதுவாகவும் இருக்கு நிர்மலமாவும் இருக்கு அப்படிங்கிறதா. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுறோம். ஸோ அதுலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு நோய் வர்றதுக்கான முக்கிய காரணமா அதெல்லாம் தான் நமக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருள் என்னவாகுது அப்படின்னா விஷமா மாறிடுது அப்படிங்கிறதா. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம வெளில இருந்து வாங்கிட்டு வந்து வர பொருளை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அந்த டெம்பரேச்சர்ல அது கேஸ் காரணமா அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதுசா உங்களுக்கு ஆல்ரெடி அதுக்குள்ள இருக்கிற ஜீவ உற்பத்தி இருக்கு. ஆனா அதுல வைக்கும் பொழுது அந்த ஜீவ உற்பத்தி பெருக்கம் அடையிறது கிடையாது இங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது. ஆனா ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்து கொஞ்ச நாள் வெளியே வச்சோன்னு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் எது வந்து இயக்கம் இல்லாம இருக்கிற மாதிரி இருந்ததோ அது பாத்தீங்கன்னா அவ்வளவு வேகமா அதுல வந்து மாற்றங்களும் பெருக்கமும் இதுவும் ஏற்படுது. கிருமிகளுடைய பெருக்கம்லாம் உங்களுக்கு வந்து அதிகமா ஏற்படும். அப்புறம் அந்த பொருளும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியிலேயே வச்சிருந்தோம்னா ஒரு 4 நாளைக்கு நல்லா இருக்கிற பொருள் நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு எடுத்து வெளியில வச்சீங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரம் கெட்டு போயிடுறதுக்காக நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதனால வந்து அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அதுல இருக்க அந்த இதெல்லாம் விஷத்தை சாப்பிடுற மாதிரி தான் நமக்கு ஆகுதே தவிர நல்ல வந்து இதுவா இருக்கிறத சாப்பிட முடியல அப்படிங்கிறது. ஸோ அதான் அவர் சொல்றாரு ஃப்ரிட்ஜ் போயிடுச்சு அப்படின்னாவே நிறைய நோய் வராம இருக்க முடியும் அப்படின்னு. பெரும்பாலும் என்ன பண்ணும் அன்னன்னைக்கு தேவையானது அப்பப்ப தேவையானத வாங்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்றதுக்கான முயற்சி வந்து பண்ணணும் அப்படிங்கிறாரு.
சோ அதனால அப்போ வந்து இது மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து உடம்புலயும் நமக்கு வந்து நோய் வராம இருக்க முடியும் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடும்போது அப்படி என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு என்ன ஆகுது உங்களுக்கு பலவீனம் ஆயிடுது. சோ அப்ப அது ஃப்ரிட்ஜ்ல வச்ச பொருள் வெளில வந்தோனே பாத்தீங்கன்னா, நார்மல் டெம்பரேச்சர் அதால தாங்கிக்க முடியாம ஆயிடுது. சோ அதனால என்ன ஆகுது? சீக்கிரம் கெட்டு போகுது. சோ அதே மாரிதான் நாம கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நார்மலான சூழல்லயே இருந்தோம்னு சொன்னா, நமக்குள்ள இருக்க எதிர்ப்பு சக்தி நெறைய இருக்க முடியும். அதே வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து ஏசிலயே இருக்கிறது, இதுலயே இருக்கிறது, அப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஏசி விட்டு வெளில வந்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வெளியில இருக்கிற அது கொஞ்சமான வெயிலா இருக்கட்டும், இல்ல கொஞ்சமான இதுவா இருக்கட்டும், எதுவுமே நம்மளால தாங்க முடியாததா போயிடுது அப்படிங்கிறதுதான். ஏன்னா, அந்த வெளியில இருக்கிற அந்த சூழலோ, இல்ல அந்த டெம்பரேச்சரோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து நமக்கு ஏத்துக்க முடியாததா ஆயிடுது. ஏன்னா, அந்த அளவுக்கு உடம்பு வந்து என்ன ஆயிடுது? பலவீனமா ஆயிடுது அப்படிங்கிறதுதான். ஸோ இது காரணம் அந்த ஃப்ரிட்ஜ் மூலியமா சாப்பிடுறது மூலியமா, இந்த ஏசி காரணமா தான் ஏசி காரணமா நமக்கு என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து நெறைய நோய்கள் உங்களுக்கு வந்து அம் திர மம் நோய்கள் வந்து இதுவா நெறைய 1, 2லாம் இல்ல. நெறைய 1, 2, 3 சேர்ந்து திரட்டி திரட்டி 2, 3, 4, 5 ஒண்ணா சேர்ந்து நெறைய நோய்களுக்கு காரணமானதா அது வந்து இருக்கு அப்படிங்கிறதுதான். ஸோ அதனால வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, உடம்புல வந்து இயல்பா உற்பத்தி ஆக வேண்டிய அந்த எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தியும் இல்லாம போயிடுது அப்படிங்கிறதுதான். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்ல அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளால வந்து எப்படி சுகமா இருக்க முடியும்? ஸோ நோய் காரணமா அது துக்கமும், அது காரணமா நமக்கு இதுவும் இருக்கிறத முடியும். அப்ப நமக்குள்ள அந்த தாங்கிக்கிற சக்தி இல்லாம போயிடும். அதனால இயற்கையா இருக்கிறதுக்கான முயற்சி. ஸோ இயற்கை சூழ்நிலையில இருக்கிறதுக்கான முயற்சி தான் நம்ம வந்து பண்ணணும். இங்க வந்து தூய்மையை பத்தி பேசுனதுனால, அவர் நம்முடைய உணவு ம ம இதுல இருக்கிற அந்த தூய்மை இல்லாத தன்மை, அது காரணமா நமக்கு ஏற்படுற இது பத்தியும் அதுல வந்து கொஞ்சம் சொல்றாரு அவரு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே உங்களுக்கு அந்த மாதிரி இதுவா இருக்கிறதா, சுத்தமா இருக்கிறதா, அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா சாப்பிடுறதுக்கான முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு நெறைய பெரிய பெரிய நோய்கள் பேர் தெரியாம வருது. கேன்சர்லாம் வர்றதுக்கெல்லாம் எது காரணமா இருக்கும்? நம்மளுடைய உணவு பழக்கம் தான் நமக்கு வந்து பெரிய காரணமா இருக்கு அப்படிங்கிறதுதான். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறது, அதெல்லாம் தான் முக்கிய காரணமா இருக்கு அப்படிங்கிறதுதான். அதனால இத வந்து நம்ம வந்து மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். யார் வந்து உங்களால வந்து மாத்திக்கிறதுக்கு பண்ண முடியுதோ, அவங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய நலத்த நல்லபடியா வச்சுக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா, முதல்ல வந்து சரீரத்த வந்து நாம் நல்ல இதுவா வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும். நீங்க வந்து அதுல நோயோட இல்லாம, நோய் இல்லாம இருக்கிற மாதிரி நீங்க வந்து பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்தா மாதிரி எப்படி இருக்கணும்? அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு, அதுக்கு தகுந்த மாதிரியான பழக்கவழக்கம், அதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதான். நம்ம வைராகிய சதகத்துல கூட படிச்சோம். 4 சுகம் பத்தி படிச்சோம். அதுல முதல் சுகம் என்ன பேசுறோம்? அப்படின்னா, நிரோகி காயா அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ ரோகம் இல்லாத காயம் வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படிங்கிறதான். அதனால வந்து தேவர்கள்லாம் வந்து இது பண்றாங்க. இந்த மாதிரிலாம் சுத்தம் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் பண்றபோது, அதே மாதிரி அங்க இதெல்லாம் பார்க்கிறோம் அப்படிங்கிறபோது, நாமும் நம்மளுடைய உணவு விஷயத்துல அவ்ளோ தூய்மையானதா நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறத வச்சுக்க முயற்சி பண்ணணும். தூய்மையா இருக்கிறதுக்கு, இயற்கையோட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுதான். அதே மாதிரி அதான் முதல்லயே சொல்லிட்டேன். அந்த 4 விஷயம் நடக்குது அப்படிங்கிறத தேவர்கள் வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்றதும் உங்களுக்கு வந்து அங்க நடக்குது. அழைப்பு விடுத்து வாங்க, சமோசா அண்ணன் வந்திருக்கு. பகவான் இருக்காரு. தரிசனம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி கூப்பிடுறதும் நடக்குது. இதெல்லாமும் உங்களுக்கு வந்து தேவகிருத அதிசயத்தில் தான் இருக்கு அப்படிங்கிறதான். அடுத்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, 41வது பாடல். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, தர்ம சக்கரம் பத்தி பேசுறாங்க. அதுல வந்து தர்ம சக்கர பிரவர்த்தனகரி ஸ்துதி. ஸோ தர்ம சக்கரத்துல பிரவர்த்தனம் பண்றது. அது வந்து செயல்படுறது. ஸோ அத பத்தின ஸ்துதி அப்படிங்கிறாங்க. ஸோ அதுல வந்து என்ன மாதிரி பாவனை வெளிப்படுத்தியிருக்காரு மகராஜன் பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆசீர்வச்சக, நாசீர்வச்சக பிரஹசனம் பிரவிலோக வார்த்தா தீர்த்த பிரவர்த்தன் பரோ ஜகதோதிநாதக பஷ்யந்து தஸ்ய ககுபந்தர பாசமானம்
தேஜோ அதிகாகிரக கவனம் பிரித்து தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்றார். சோ அதுக்கு ஹிந்தி அனுவாதம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நஹி கோயி ஆஷிஷ் வச்சன் ஹை हमसे देख कर बात नहीं फिर भी तीर्थ प्रवर्तन होता तीन जगत के नाथ यही देखो देखो यही दिखाने धर्म चक्र आगे चलता अति प्रकाश चहु ओर फैलता सभी दिशा जगमग करता. சோ இது பாடல நேரடியா என்ன சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆசீஷ் வச்சன், அதாவது ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வச்சனம் கிடையாது. யாரு? பகவான் செய்யறதே இல்லை. எப்போ தர்ம சக்கரம் ஒரு விகாரம் பண்ணும் பொழுது முதல்ல தர்ம சக்கரம் முன்னாடி போகுது இல்லையா? சோ அந்த மாதிரி அப்ப பண்ணும் பொழுது என்ன மாதிரி இவங்க அது வந்து கொடுக்குது பாவனை செய்யணும். சோ பகவான் கிட்ட என்னென்ன ஆசீஷ் வச்சனம் இல்லை. யாரையாவது பார்த்து சிரிக்கிறது, பார்க்கறது, பேசுறது இதெல்லாமும் இல்லை. இருந்தாலும் இந்த ஜகத்துடைய அதிநாத் தீர்த்த பிரவர்த்தனமே தற்பு. சோ தீர்த்தங்க என்ன பண்றாங்க? அந்த இது பண்ற பிரவர்த்தையா எது தர்ம தீர்த்தத்தை என்ன பண்றாங்க? பிரவர்த்தனம் பண்றாங்க. உன் தீர்த்தநாத்கே விஷால் தர்ம சக்கரக்கோ தேக்கும். சோ அந்த மாதிரி தர்ம தீர்த்த பிரவர்த்தனம் பண்ற தீர்த்தங்களுடைய விசாலமான தர்ம சக்கரத்தை பாருங்க. சோ இந்த தர்ம சக்கரம் எல்லா திசையிலையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் பண்ணக்கூடியதா, அவ்வளோ பிரகாசம் பண்ணக்கூடியதா இருக்கு. சோ அந்த பிரகாசத்தோட அதிக பிரகாசம் காரணமா அந்த பிரகாசத்திலேயே தான் அது வந்து முன்னாடி முன்னாடி யார் எடுத்துட்டு போறாங்க? தேவர்கள் தான் எடுத்துட்டு போவாங்க. பின்னாடி வரவங்களுக்கு சொல்றதுக்கு பின்னாடி பகவான் விகாரம் பண்றாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா தான் அது வந்து இருக்கு அப்படிங்கறதா. அதனால தர்ம சக்கரத்துக்கும் அந்த மாதிரி என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு. சோ இதுல வந்து 4 தர்ம சக்கரம் 4 திசையில யக்ஷன் யக்ஷினி தான் அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தர்ம சக்கரத்தை முன்னெடுத்துக்கிட்டு போறாங்க. அது வந்து ஒரு ஒரு சக்கரத்திலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 1000 ஆரங்கள். எப்படி நம்ம வந்து சைக்கிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பி கம்பியா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒரு சக்கரத்திலையும் 1000 1000 ஆரங்கள் இருக்கு. அதுதான் தர்ம சக்கரமா இருக்கு. முன்னாடி போய் அவங்க வந்து சொல்றாங்க, பின்னாடி வந்து பகவான் வந்துட்டு இருக்காரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால தர்ம தீர்த்தம் நடக்குது பாருங்க, பகவான் விகாரத்துல இருக்காரு அப்படிங்கிறது. சோ இதுல வந்து முதல் இதுல என்ன சொல்றாரு? பாவனையில இருந்து பார்க்கும்போது தீர்த்தங்கள் வந்து என்ன பண்றது கிடையாது, ஆசீர்விஷ் அதாவது ஆசீர்வாதம் பண்றது இல்ல. சோ பகவான் என்ன பண்றது இல்ல, ஆசீர்வாதம் பண்றது கிடையாது. யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சிரிக்கிறதோ அவங்க கிட்ட பேசுறதோ எதுவுமே உங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறது. ஆனா அன்னைக்கு பகவான் தர்ம தீர்த்தம் நடத்தும் போது எவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம இருக்கு. ஆனா இன்னைக்கு தர்ம தீர்த்தத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு? ஆசீர்வாதம் பண்ண வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு. அவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுங்க. சோ உங்களுக்கு இப்ப வர்றவங்களுக்கும் என்ன ஆகுது? மகாராஜ் வந்து ஆசீர்வாதம் பண்ணாதான், இல்ல நம்ம கும்பிடும்போது அவர் நம்ம மூஞ்சி பார்த்து சிரிச்சாதான் நமக்கு வந்து அது நம்ம சரியா வணங்கின மாதிரியும் நமக்கு வந்து அதுல ஒரு நிறைவும் நமக்கு வந்து கிடைக்குது நமக்கு. ஆனா அந்த மாதிரிலாம் அப்போ இல்லவே இல்லை. ஒத்துரால கூட உங்களுக்கு வந்து பகவானுடைய பாதச்சரண தொடவே முடியாது. அவர்தான் அவ்வளவு மேல இருக்காரு. அவர் சிம்மாசனத்துக்கு மேல இருக்காரு அவர். சோ கந்த குடி இருக்கு. சோ கந்த குடியில வந்து பாத்தீங்கன்னா 3 கட்னி 3 இது மாதிரி இருக்கு, படிக்கட்டு மாதிரி இருக்கும். அதுல 2வது படிக்கட்டுல தான் பகவானை சுத்தி வந்துட்டு அங்கதான் வணங்க முடியும். அதுக்கான ஏற்பாடு அப்படிதான் இருக்கே தவிர யாரா இருந்தாலுமே பகவானுடைய சரணத்தை தொட முடியாது, ஸ்பர்சனம் பண்ண முடியாது. யாரு? கணதராவே இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யாரும் பகவானுடைய சமாதுவ தொடவே முடியாது அப்படிங்கிறதா. சோ இன்னைக்கு வந்து அந்த மாதிரி இல்லைன்னா 5ஆம் நாட்டுல வரும்போது இன்னைக்கு மகராஜெல்லாம் அது என்ன பண்ணிருக்கு, ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதா இருக்கு. பிரவச்சனம் பண்ணும் பொழுது இவங்க போய் கேட்கறதுக்கு எல்லாம் கேட்டாலாம் பதில் சொல்றது, அவர் பேசுறது அதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு அப்படிங்கிறதாம். சோ அதனால நமக்கு இந்த காட்டுல இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, தூரத்துல இருந்தே இப்ப அங்க பண்றோம் சமோசத்துல பண்ணும்போது 2வது இருந்தா வணங்கவே முடியும். சோ தூரத்துல இருந்து பகவானை வணங்க முடியுது.
தூரத்துல இருந்து பகவானை ஸ்மரன் பண்ண முடியுது, தூரத்துல இருந்து தியானம் பண்ண முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. அந்த மாதிரி. ஆனா இங்க இன்னைக்கு வெளியில பார்த்தோம் சொன்னா, இன்னைக்கு அஞ்சாங்கத்துல பண்ண, இன்னைக்கு நம்மளால வந்து கிட்ட போய் தொட்டாதான், மகாராஜா ஆசீர்வாதம் பண்ணாதான், அவருடைய கால அவர் இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு வந்து அது இது பண்ண மாதிரி இருக்கு, நமக்கு ஒரு தர்ஷனம் பண்ண மாதிரி இருக்கு, ஒரு பக்தி பண்ண மாதிரி நமக்கு இருக்கு. தூரத்துல இருந்து பண்றதுக்கான அந்த இது நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிறதா. சோ அதனால நமக்கு வந்து கிட்ட போய் தொட்டு அவர் வந்து இதெல்லாம் பண்ணாதான் சந்தோஷம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. சரி, நீங்க எதுவுமே பேசலன்னு சொன்னா அப்படி வந்து எப்படி மக்கள்லாம் வருவாங்க உங்களுக்கு? நீங்க ஆசீர்வாதம் பண்றீங்க தானே வராங்க, தரிசனம் பண்றீங்க தானே. தரிசனம் பண்ணும்போது நீங்க பார்த்து அவங்கள பார்த்து புன்னகை கேட்கும் போது அந்த இதுவா இருக்கும்போது தான் வராங்க. ஏன்னா பகவான் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புன்னகைக்கிறது கூட அவர் வந்து இது பண்ணாரு. சோ எப்பவுமே வந்து பாருங்க, உங்களால எவ்வளவு நாழி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இந்த மோட்லயே சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி எவ்வளவு நிமிஷம் உங்களால வந்து இருக்க முடியும்? வந்தா யார் வந்தாலும் அப்படியே ஒரு இது வேலையே அவர் செய்யாம எத்தனை பேர் வந்து கும்பிட்டாலும், எத்தனை பேர் வந்து இது பண்ணாலும் பார்த்துக்கிட்டே சிரிப்பா அந்த மாதிரி எவ்வளவு நாள் இருக்க முடியும்? கண்டிப்பா ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது. ஆனா பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்பவுமே பிரசன்னமா இருக்காரு. யார பார்த்துக்கலாம் அவர் வந்து பிரசன்னம் அடையிறது, இது அடையறதுலாம் கிடையாது. எப்பவுமே அவர் வந்து பிரசன்னமா இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய விஷயமா அது இருக்க முடியும்? சாதாரண விஷயம் அது இல்ல அப்படிங்கிறது. அதனால வந்து இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கும்போது, இதுல இருந்தெல்லாம் நம்ம வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறதுதான். சோ இந்த மாதிரி இருந்தாதான் உண்டு, இந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா 5ஆம் காலத்தினுடைய சூழல் வேறையா இருக்கு. அப்படிங்கிறபோது அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கதான் வேண்டி இருக்கு அப்படின்னா கூட, சோ இப்படி இருந்திருக்கு. இப்படியும் பக்தி பண்ண முடியும். இந்த மாதிரி 4ஆம் காலத்துல பகவான் நேரடியா இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் வந்து இருக்கிறது அப்படிங்கிறதுதான். சோ அதனால வந்து அவர் வெறும் நாசாப்பர் தான் திருஷ்டி கேவல ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம். யார்கிட்டயும் பேச்சு கிடையாது. யாரையும் பார்க்கறது கிடையாது. எதுவுமே உங்களுக்கு வந்து கிடையாது. முனி அவஸ்தையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னாலும், அப்பவும் அதே மாரிதான். அதே மௌனம் எடுத்துக்கிறாங்க. விகாரம் பண்ணும்போது முன்னாடி பார்த்து போறாங்க. அதோட சரி. அப்பவும் அவங்க வந்து பேசுறது கிடையாது. அவங்களுக்குள்ளேயே தான் இருக்காங்க அப்படிங்கிறதுதான். அதனால வந்து அதே மாதிரி உங்களுக்கு அம் ஒரு வந்து கும்பிடும்போதோ, இல்ல இவங்க வந்து கும்பிட்டாங்கன்னா, பகவானுடைய இதுல வந்து ஒரு சந்தோஷம் அதிகமா தெரியறதோ, இல்ல ஆசீர்வாதம் பண்றதோ, அந்த மாரிலாம் எதுவும் பகவான் விஷயத்துல கிடையவே கிடையாது அப்படிங்கிறதுதான். எல்லாமே வந்து பாவனையில தான் அங்க பண்ணியாகணும். எல்லாம் தூரத்துல இருந்து தான் பண்ணியாகணும். நாமுமே வந்து அந்த மாதிரி பண்றதுக்கான பயிற்சியும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுதான். அதனால அதையும் பார்த்தோம். அதே மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுதந்திரமான தர்ம சக்கரங்கிறது வந்து யார் வந்து இது பண்றது, இதெல்லாம் அது சுதந்திரமா உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. 4 பக்கம் இதுல வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான். அதனால எப்பவுமே புன்னகச்சிட்டே இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அதுல பார்க்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப இது வந்து நம்ம வந்து எதையுமே வந்து நீங்க தியானத்துல அந்த இந்த முத்ரால, வீத்தராக சொரூபத்துல அந்த எப்பவுமே வந்து நாசாபுர திருஷ்டியோட அவர் இருக்கிறத அதையுமே நீங்க வந்து தியானம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனா இதையுமே பிராக்டிஸ் பண்ண சொன்னாரு. நீங்க வந்து பாருங்க, கொஞ்ச நாழி உட்கார்ந்துருங்க. இதே மாரி ஒரு புன்னகையோட எவ்வளவு நாழி உங்களால உட்கார முடியுதுன்னு பாருங்க அமைதியா. எந்த விதமான இதுவும் இல்லாம. ஏன்னா சரீரம் வந்து ஒரே பாவனையோட அந்த ஒரு இருந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த அசைவு வேற எதுவும் மாற்றம் இல்லாம ஒரே மாதிரி இருக்க முடியும். பகவான் அப்படிதான் இருக்காரு. எந்த அசைவும் கிடையாதுன்னா, அப்ப ஒரே தூய்மையான பாவத்துல, ஒரே பாவனையில அவர் வந்து இருக்காரு. அதையும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற. தர்ம சக்கரம் வந்து உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு வந்து சொல்லுது. தர்ம தீர்த்தம் நடக்குது. தர்ம தீர்த்தத்துல பகவான் எப்படி இருக்காரு? அவர கும்பிடும்போது நாம என்ன மாதிரி பாவனையில இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பண்ணணும். அதே மாரி இது உங்களுக்கு முன்னாடி போகும்போது ஒவ்வொருத்தரையும் அலர்ட் பண்ணிட்டே போகுது. பாருங்க பகவான் வராரு. வாங்க, வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இது பார்க்கும்போது என்ன நடக்குது? இது போகுது அப்படின்னா, பின்னாடி சமோசனம் இந்த பகவான் வந்து விகாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்றதாவும் அது வந்து இருக்கு அப்படிங்கிறதான். ஒரே பாவனையில இருக்கிறது. அதையுமே வந்து என்ன சொல்றாரு மகராஜ், நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒரே பாவனையில எவ்வளவு நாழி உங்களால இருக்க முடியுது, பிரசன்னமா இருக்கிறதுக்கு முடியுது அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 42வது பாடல். அதுல அது ஸ்துதி பேர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஆஹ்
சர்வ சித்திதாயக ஸ்துதி. சோ எல்லாத்தையும் உங்களுக்கு சித்தி பண்ணக்கூடியதான், எல்லாத்தையும் அடையிறதுக்கான விரும்பண்டு அடையிறதுக்கு கொடுக்கறத அந்த மாதிரி ஒரு ஸ்துதியா சொல்றாருல. சோ இதுல வந்து பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சித்தம் மதிய மிக லீனமுத்த துவயி ஸ்யாத் துவ துரூபபா துவ துவத் ஆமா துவத் ரூபபா மயி மனக பரமானு தேசே ஞானாமி நோ கிமித்தி சங்கடத்தே சமேத்தி கிம் வாம்ர பீஜ் கணேன ரசம் புபுக்ஷோ அப்படின்னு சொல்றார். சோ அதுல வந்து அதுக்கு பொருள் வரும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மேரா சித்த ஆப்மே ஹை பிரபு लीन हुआ क्या पता नहीं, या फिर आप रूप की आभा मन में आती है पता नहीं, कैसा क्या यह घटित हो रहा नहीं पता, कुछ मुझको दे, आप गुटलियों को क्या गिनना, रस चखने की इच्छा ஏவ் அப்படின்னு சொல்ற. ஸோ அதனால வந்து அதுதான் ரசம் புபுக்ஷோங்கிற போது உங்களுக்கு வந்து அது சுவைக்கிறது. ஸோ அதுதான் நீங்க வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு நேரடியா பொருள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்றாரு இந்த எந்த பக்தியில வந்து நான் உங்களை பக்தி பண்றேன், பாடல மாற சொல்ற இல்லையா, நான் அந்த பாடல் எழுதுக்கான காரணம் தான் சொல்றேன். ஸோ இந்த பக்தி வந்து என்னுடைய சித்தத்தை, என்னுடைய மனச உங்ககிட்ட இணைக்க முடியுதா, இல்ல ஒன்ற முடியுதா எனக்கு தெரியல. ஆனா இல்ல அதே மாதிரி உங்களுடைய ரூபத்தை பார்த்து, அதுல இருக்கிற அந்த ஆபாவை பார்த்து, அந்த ஆபா மண்டலத்தை பார்த்து, அந்த பரமாணு பிரதேசங்கள் மேல வந்து சமாரை. சோ அதுல வந்து அது அந்த பரமாணுக்கள் வந்து அதுல அடங்கி இருக்கா அதை பார்க்க, அது எதனாலும் தெரியாது. அதே மாதிரி என்ன நடக்குது, சோ பகவான் இருக்காரு, பாமண்டலம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, என்ன நடக்குதாங்க எனக்கு வந்து எதுவுமே தெரியல. எனக்கு மை நஹி ஜான்தோம் டீக் வி எப்படின்னா, ஏன்னா நான் பாடல் எதுன்னு ஆசைப்படுறேன், உங்ககிட்ட பக்தி பண்றேன் நான். சோ பண்ணும்பொழுது என்ன நடக்குது எது நடக்கல அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, என்ன நடக்குது, பக்தி காரணமா என்னால மூழ்க முடியுதா தெரியல, இந்த மாதிரி ஆபா மண்டலம் காரணமா என்னால அதுல உள்ள இது பண்ணிக்க முடியுதா அதுவும் எனக்கு வந்து தெரியல. ஆனாலும் ஏதோ ஒண்ணு நடக்குது. எது நடக்குது, இந்த மாதிரி பகவான் மேல பாடல் பாடுறது, பக்தி பண்றது நடந்துட்டே இருக்கு. சோ எதனா இதுல பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து நம்ம ஒரு பழத்தை சுவைச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எத்தனை பழம் சாப்பிட்டோம் அந்த கொட்டையை எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணோம், சுவைச்சுக்கிட்டே போகணும், அது மட்டும்தான் தெரியும். சோ அப்ப நான் என்ன பண்றேன், சுவைச்சிட்டு இருக்கேன். நான் வந்து உள்ளுக்குள்ள அது சுவைய அனுபவம் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் நடக்குது, நிகழ்வு நடக்குது. எதனா இது மாதிரி என்னால மூழ்க முடியுதா, இல்ல பாட முடியுதா, இத பத்திலாம் எந்த யோசனையும் எனக்கு வரல அப்படின்னு சொல்றாரு. அதனால இது காரணமா என்ன நடக்குது அப்படிங்கிறது. சோ பாடல் வந்து நான் பொதுவான மீனிங் வந்து சொல்லிட்டேன். சோ இதுக்கு விளக்கம் வந்து அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப ஆரம்பிச்சேன்னு சொன்னா அது முழுசா பண்ண முடியாது. சோ அதனால அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஓகேங்க ஆண்டி. ஓகேவா? யாருக்காவது டவுட் இருக்கா, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? யாரும் இல்லைங்க ஆண்டி. ஓகேமா, என் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாருக்கும் சமயக் தர்ஷன்பா. ஓகேவா?